அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, இபிஎஸ்ஐ விமர்சிக்காமல் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்த பிரதமர், மோடியின் மறைமுக அழைப்பை ஏற்பாரா எடப்பாடி? இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம். பாஜகவில் இருந்து அர்ஜுனமூர்த்தி அவர்கள் வணக்கம். வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம். நம்மோடு முன்னாள் எம்எல்ஏ தனியரசு அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தனியரசு. இன்னும் சற்று நேரத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். தனியரசு, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். அரசியல்வாதிகள் பேச்சை ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டும். யாரை இன்க்ளூட் பண்ணுறாங்க, யாரை தவிர்க்கிறாங்கன்றதற்கு பின்னணியிலெல்லாம் நிறைய அரசியல்லாம் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் பிரதமரினுடைய பேச்சை பார்க்கிற போது எம்ஜிஆர் சிறப்பான ஆட்சி தந்தார், அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் சிறப்பான ஆட்சியை தந்ததாக பாஜக ஆதரவு மேடையில் பேசுகிறாங்க. அதில் இபிஎஸ்ஸை பற்றி பேசலை. இதெல்லாம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த 2 நாள் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பரப்புரை நிகழ்வுகள் நம்ம ஏற்கனவே அவதானித்ததை போலவே எடப்பாடியை அல்லது எடப்பாடியினுடைய அதிமுகவை எந்த இடத்திலும் பாஜக, தமிழ்நாட்டுடைய பாஜக அல்லது அகில இந்திய பாஜக எந்த இடத்திலும் குறையோ அல்லது குற்றமோ அல்லது அது வீழ்த்தப்பட வேண்டிய ஒரு ஆற்றல் அல்லது சக்தி என்றோ அவர்கள் எந்த இடத்திலும் குறிப்பிடாமல், அது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பலமுறை சொன்னதை போல அது ஒரு பரிவார அமைப்புகளில் தன்னுடைய தோழமை அமைப்பு, பரிவார அமைப்புகளில் ஒரு அமைப்பாக அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி கருதி அதை தன் பக்கம் அது உள்வாங்கி விட்டது என்பதற்கான அடையாளம் தான் நம்ம இந்த 2 நாளா பார்க்கிறோம். அதுல நீங்க விஜயனையா குறிப்பிட்டதை போல ஏற்கனவே அது புரட்சி தலைவரை அவர் புகழ்ந்து பேசுகிறார், புரட்சி தலைவர் அம்மாவினை புகழ்ந்து பேசுகிறார். திராவிட இயக்கங்களில் ஒரு வலிமையான இயக்கமாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி, அதனுடைய பொதுச் செயலராக இப்பொழுது பொறுப்பில் இருக்கிற எடப்பாடியை பற்றி ஒரு வார்த்தை கூட குறை காணாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக கடுமையாக இதுவரை இல்லாத அளவுக்கு மோடி இன்று நெல்லையில் பேசுறத பாக்குறோம். அதுல ஒரு நுணுக்கமான இடம், இபிஎஸ் குறை காணுவது மட்டுமல்ல, அவரை இல்லாட்டி பாராட்டவும் இல்லை, அவரை பற்றி பேசவும் இல்லை. அப்ப கடந்து போகிறார்ன்றது தானே பார்வை. அதுதான் அவரை ஒரு பொருட்டா மதிக்கலைங்கிறது தான் இப்ப நமக்கு வேதனை. நான் ஏற்கனவே பல முறை சொன்னேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய டெல்லி தலைமையோ தமிழ்நாட்டினுடைய தலைமையோ அதை ஒரு கட்சியாகவே அது கருதாத அளவிற்கு அவர்களிடத்தில் இவர்கள் சரணடைந்து ஒரு 5, 6, 7 ஆண்டுகள் பயணித்து இவர்களினுடைய எல்லா வகையான அதிமுக ஒரு வலிமை இழந்த அல்லது இந்த தலைவர்கள் சித்தாந்தம் இல்லாத, தத்துவம் இல்லாத தலைவர்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்ட ஒரு 7 ஆண்டுகள் அவர்கள் நட்பு உறவில் அவர்கள் நெருக்கமாக இருந்து அவதானித்ததனுடைய விளைவுதான் இப்பொழுது அதிமுக என்கின்ற ஒரு கட்சியையே பொருட்படுத்தாமல் பாஜக கடந்து போகிறது. அது ஒரு போட்டியே இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு போறாங்க. பேச தயங்குகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாதா? கடந்து போறாங்க, அவங்கள விமர்சிக்க தயங்குறாங்க, பேச தயங்குறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாதா? இல்ல, விமர்சிக்கிற அளவுக்கு அவங்க எந்த குறையும் செய்யலையே, பாவம். இப்ப நீங்க எடப்பாடியுடைய வலது இடமா இருக்கிற தங்கமணி, அண்ணன் வேலுமணி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி குறித்தோ ஐயா மோடி குறித்தோ அதனுடைய தத்துவம் குறித்தோ எந்த இடத்திலையும் முரண்படாத பொழுது மோடி எதற்காக அல்லது அவருடைய பரிவார அமைப்புகளில் எவர் ஒருவரும் எடப்பாடியுடைய அதிமுகவை விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் எடப்பாடி அதிமுக அதனுடைய அறிக்கையிலோ அதனுடைய பேச்சிலோ அதனுடைய செயலிலோ எந்த இடத்திலும் அது பாஜகவை அல்லது இந்துத்துவ பரிவார அமைப்புகளை அல்லது மோடி ஐயாவுடைய 10 ஆண்டு கால ஆட்சியை எந்த இடத்திலும் இப்ப இபிஎஸ் தரப்புல பாஜகவை கடுமையா விமர்சிக்கல அப்படின்னு சொல்றீங்க, கொள்கை அளவுல சித்தாந்த அளவுலன்னு. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒண்ணு, இபிஎஸ்ஸுக்கான மறைமுக அழைப்பு விடுக்கிறாங்களா, வாங்க இன்னும் நம்ம கூட்டணி அமைக்கலாம், இணக்கமா போகலாம் அப்படின்னு சொல்றாங்களா? ஒண்ணு. இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி, அதிமுக தனிச்சுதான் நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டா அதுல இருக்கிற ஐகான்ஸை எடுத்து எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவையோ எடுத்து இவங்க பாராட்டுவதன் அர்த்தம் என்ன? எதுக்காக, என்ன வியூகத்துல இப்படி எல்லாம் பேசுறாங்கன்ற கேள்வி இருக்குல்ல.
அதுதான் நீங்க உலக பொதுமறையை தந்த ஐயன் திருவள்ளுவர் ஐயாவையே இவர்கள் சனாதனத்தினுடைய குரு, அவர் ரிஷி, அது மகான் அப்படிங்கிற அளவுக்கு ஆளுநர் மாளிகையில கொண்டு வந்து அடையாளப்படுத்தியதை போல அவருக்கு காவி உடை உத்ராட்சத்தை அணிந்து அவரையும் இந்து மதத்தினுடைய குருவை போல சித்தரிக்கிற இந்த பாஜகக்காரர் தான் இப்பொழுது புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் அந்த அடையாளத்துல கொண்டு போறாங்க. ஆகவே இவர்கள் புரட்சி தலைவரை காட்டி புரட்சி தலைவி அம்மாவினுடைய அந்த வடிவமாக அவர்களை ஆதரிக்கிற பின்பற்றுகிற இத்தனை ஆண்டு காலம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்தவர்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காக மோடி அல்லது அதனுடைய பரிவார அமைப்புகள் இப்பொழுது புரட்சி தலைவரை புரட்சி தலைவர் அம்மாவை புகழ்ந்து அவர்களுடைய ஆதரவு வாக்குகளை தன் பக்கம் இழுத்துக் கொண்டு விட்டால் எடப்பாடி என்ன வேலை? இல்ல, இது கூட்டணிக்கான மறைமுக அழைப்பு இல்ல, அதிமுக வாக்கு வங்கியை தன் பக்கம் திருப்புறதுக்கான முயற்சின்றீங்க. 100 விழுக்காடு அவங்க எடப்பாடியை அதனுடைய அரசியல் கட்சியாகவோ அல்லது அவர்களோடு இவர்கள் கூட்டணி வைத்துத்தான் அதிமுகவின் வாக்குகளை பெற வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு அவர்கள் கருதுகிறார்கள். அதுதான் உண்மையும் கூட. அப்படின்னா கூட்டணி வேண்டாம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் ஒருத்தர் புகழ்ந்து பேசினா, இப்போ இங்க பட்டனை தட்டினா அங்க எப்படிப்பா லைட் எரியுன்ற மாதிரி அவங்கள புகழ்ந்தா இவங்களுக்கு எப்படி ஓட்டு விழுவோம்? அது மறைமுகமா ரெட்டலைக்கு தானே விழுவோம். அது இன்னொரு பார்வை பாருங்க. அப்படியே மோடி சொல்றாரு, ஒரு பக்கம் புரட்சி தலைவரை புரட்சி தலைவி அம்மா அவர்களை புகழ்ந்து விட்டு இன்னொரு புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதாவது அந்த கட்சியையே ஒழித்து கட்டிடுவோம், காணாம பண்ணிடுவேன், இல்லாம பண்ணிடுவேன்னு இதுவரைக்கும் வரலாற்றில் எந்த பிரதம அமைச்சரும் அப்படி பேசுறதே கிடையாது. நீங்க அவருடைய அந்த பார்வையும் அந்த டோனும் அப்ப நீங்க என்ன அவங்க கடத்த விரும்புறாங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்கு வகையில அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்று புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் இதுவரை பாஜக, அதாவது திமுகவை ஒழிப்பதற்கு எடப்பாடிக்கு அல்லது அதிமுகவுக்கு வாக்களித்தீர்கள். இப்பொழுது நான் ஒழிக்கிறேன் திமுகவை, ஆகவே நீங்க எல்லாரும் எனக்கே நேரடியா வாக்களிச்சிருக்க, இடையில எதுக்கு எடப்பாடின்னு கேட்கிறாரு மோடி. இதைத்தான் நீங்க அதிமுக இப்ப ஒரு வலிமை இழந்து தெரியாம திகைத்து போய் கிடக்கு. அதனால எடப்பாடி ஒரு பொருட்டாவே மோடி மதிக்கலைங்கிறதா அது காட்டு. நீங்க சொல்ற புள்ளி அப்படின்றது அதிமுகவை புகழ்வார், அவங்க இருக்கிற தலைவர்களை புகழ்ந்து விட்டு திமுகவை எதிர்ப்பதற்கான காரணம், திமுகவை எதிர்க்கிற இடத்துல நான் இருக்கிறேன், எதுக்காக தேவையில்லாம அதிமுக நம்ம எல்லாம் இணக்கமா போய்க்குவோம், கூட்டணி கூட வேண்டான்ற முடிவுக்கு வந்து விட்டதா உங்கள் பார்வை இருக்கு? சரியா தனியரசு? சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். பிரியன், நிறைய அரசியல் மேடைகளை பார்க்கிறோம். இந்த பாஜக அதிமுக உறவுல இந்த சந்தேகம் அது ஒரு நிழல் போல தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுல பிரதமர் ஏன் பேசுறார்? இப்ப அதிமுக தலைவர்கள் பிரதமர் பேசியதற்கு பாராட்டி பேசுறாங்க, ரொம்ப சந்தோஷம், ஜெயலலிதா எம்ஜிஆரை பாராட்டினார்னா அது எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்றாங்க. ஆனா தனியரசு இல்ல இதற்கு பின்னால் ஒரு பெரிய வியூகம் இருக்கு அப்படின்றது. இதை எதை சரின்னு புரிஞ்சுக்கிறது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வியூகம் இருக்குன்னா அதுக்கான காரணங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நேற்று பிரதமர் ஒரு நல்ல அரசியல்வாதி, நல்ல மேடை பேச்சாளர், ஒரு தேர்தல் காலத்தில் பவர்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணக்கூடியவர், அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகள் முன்ன ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு நேர்மாறாக இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதுலேயும் பிரதமர் நல்லா பண்ணுவார். 2016 ஜெயலலிதா ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொன்னார். இன்றைக்கி ஒரு திறமையான நிர்வாகம் கொடுத்தவர் ஜெயலலிதா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஏன் இன்னைக்கு இப்படி பேசுகிறார் சொல்கிறேன். அது அரசியல்வாதிகள் மறதி நமக்கு ஜாஸ்தின்ட்டு அவங்க பேசுகிறாங்க. நம்ம அதை ஞாபகப்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இன்னொரு விஷயம் மோடி அவர்கள் எடப்பாடின்ற பெயரை பயன்படுத்தலை, எடப்பாடியும் மோடி என்ற பெயரை பயன்படுத்தலை. ரெண்டு பேருமே அவர் மோடி அமித்ஷா பேரை எடப்பாடியும் பயன்படுத்த மாட்டேன்றார், மோடியும் எடப்பாடின்ற பெயரை பயன்படுத்த மாட்டேன். இதுல எனக்கு இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. ஏன் மோடி அவர்கள் இபிஎஸ் பெயரை பயன்படுத்துறது இல்ல, இபிஎஸ் ஏன் மோடி? ரெண்டு பேரோட பார்வை கோணம் நோக்கம் வேற இருக்கும்ல, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவர் மோடி கதவை திறந்து வைத்திருக்கிறார். இந்த கூட்டணி இன்னும் வரும். என்னுடைய நான் ஒரு 2-3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறது என்ன, இந்த ரெண்டு கட்சிகளும் தனித்தனியாக நின்னா கடும் போட்டியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதுதான் உங்கள் கருத்து கணிப்பு கூட சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் கடும் போட்டியை கொடுப்பதற்கான வாய்ப்பில்லை என்பது என்னுடைய கருத்து. ஸோ அவர்கள் தொண்டர்களுக்கு பிடிக்கிறதோ இந்த ரெண்டு கட்சியும் இணைந்து இந்த 2019 கூட்டணியை இப்போ கட்டமைக்க வேண்டும் என்பது என் கருத்து. அப்படி கட்டமைச்சாதான் அவங்க ஒரு கடும் போட்டியை கொடுக்க முடியும். இது அமித்ஷாக்கும் மோடிக்கு அவர்களுக்கும் புரிந்திருக்கிறது, நல்லா புரிந்து. கூட்டணி வேணுன்றதுக்காக இபிஎஸ் விமர்சனம் இல்லை அதான், ஆனால் அது திறந்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கூட்டணி வேணுன்றதுக்காக மோடி விமர்சிக்கலாம் எடப்பாடி. எடப்பாடி ஏன் விமர்சிக்கலாம்னா எடப்பாடி சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரு. குறிப்பாக ஓபிஎஸ்சியும் டிடிவியும் இந்த கூட்டணியில் சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்கன்னா நான் வரல,
இது வரைக்கும் சேர்க்கல அவங்க. இதான் அதனால தான் இவங்க தான் சேரேன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தையும் வரல. சரி, அவங்க தான் சேர்க்கலையே, போய் சேர்ந்துட வேண்டியது. ஓபிஎஸ் இல்லைங்க, அதை அவங்க ஓப்பனாக வச்சிருக்காங்க. பாஜக ஆன்சர் பண்ணணும் இல்லை அவங்களுக்கு, எடப்பாடிக்கு நாங்கள் சேர்க்கலைங்கன்ட்டு. அதை அவங்க சொல்லலை இது வரையும். அதை அப்படியே ஒரு டிசிஷன் எடுக்காதே வச்சிருக்காங்க. சார், இப்போ நீங்க இந்த டிசிஷன் எடுக்காத இருக்கிறதுனால தான் எடப்பாடி வந்து மோடியை விமர்சிக்க மாட்டேன்றார். இப்போ வந்து ஒரு இடம் மட்டும் நீங்க சொன்னதுல ஒரு நுணுக்கமான இடம்ன்றது, இப்போ பல தலைவர்களை ஏத்துனாங்க. ஆனா நாங்க என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கோம்னு சொன்ன ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த மேடையில் அழைப்பு இல்லை. டிடிவி தினகரன் கட்சியை அமமுக இருக்கு அழைப்பு இல்லை அப்படின்னா அந்த சிக்னலை கொடுத்தாச்சே, நாங்க கூப்பிடல அப்படின்ன பிறகு ஏன் இபிஎஸ்க்கு தயக்கம் இருக்கு? அவங்க கூப்பிடாதனாலேயே அவங்கள சேர்க்கலன்னு அர்த்தம் கிடையாது சார். இப்போ பாமக கூட தான் கூப்பிடலை, தேமுதிக கூட தான் ஒப்பந்தம் ஏற்படல, கூப்பிடலை. அவரெல்லாம் நாளைக்கு பாமக கூட்டணியில் சேரலாம் இல்லையா? அதை விட மேலே ஒரு படி போய் அன்னிலேருந்து 2017 பாஜகவோட தீவிர ஆதரவாளராக இருக்கிற ஓபிஎஸ் முதல் தர்ம யுத்தமே ஓபிஎஸ் நடத்தினது வந்து பாஜக சொல்லி தான் நடத்தினதா அவரே வெளில சொல்லியிருக்கார். நம்ம கூட சொல்ல வேண்டியது, அவரே சொல்லியிருக்கார். ஸோ பல்வேறு விஷயங்களில் ஓபிஎஸ்க்கு வழிகாட்டினது பாஜக. அந்த ஓபிஎஸ்ஸை வந்து நீங்கள் இன்னும் கட்சியில் அந்த கூட்டணியில் முறைப்படி சேர்க்காத இருக்கீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை முடிவெடுக்காமல் பாஜக இருக்குது அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட். அதனால தான் வந்து அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு நினச்சி தான் வந்து எடப்பாடியும் வந்து பேசாமல் இருக்கார். மோடியை பற்றியோ ஹைகமாண்டை பற்றியோ லோக்கலில் இருக்கிற அண்ணாமலையை பற்றிலாம் நிறைய பேசுகிறாங்க. அண்ணாமலையும் பேசுகிறாரு, அண்ணாமலை லேகே வியாபாரின்றார். அவர் உதயகுமார் சொல்கிறாரு, அவர் வந்து ஜெயக்குமார் வேறு மாதிரி பேசுகிறாரு. 3% ஓட்டுக்கு மேலே இல்லை, ஓட்டு கிடையாது, அதுக்கு மேலே கிடையாதுன்னு வேலுமணியும் சொல்கிறாரு, ஜெயக்குமாரை நீங்கள் சொல்லியிருக்கார். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தா கூட when it comes to சென்ட்ரல் பாஜக, மத்திய பாஜக வரும்பொழுது இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் நாளைக்கு வந்து ஒரு தேசிய கட்சி வந்து மாநில தலைமையை மீறி சில விஷயங்களை முடிவெடுப்பாங்க. அது எடுக்கும்பொழுது அந்த மாதிரி கூட்டணி வேணும், ஒரு பிராடர் இன்ட்ரெஸ்ட்ல பார்க்கும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் திமுக அணியை வீழ்த்த முடியும் வீழ்த்த முடியும்ன்றதோட ஒரு கடுமையான ஒரு போட்டியை கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க அவங்க நினைச்சாங்கன்னா அதற்கான முயற்சிகள் பிரதமர் வந்து ஒரு சிக்னல் கொடுக்கிறார், வாங்க கூட்டணிக்கு வாங்கன்றது தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகழ்ந்ததற்கு பின்னணியில் இருக்கிற ஒரு கணக்கு. ஆமா, டெஃபினட்டா அது ஜெயலலிதா எம்ஜிஆர் புகழ்ந்ததுக்கு காரணம் வந்து அதிமுக பாஜகவை பொறுத்த மட்டும் இன்னொரு சின்ன ஒரு நுணுக்கமான இன்னொரு விஷயமும் அதில் இருக்குது. 2 பேருடைய ஓட்டு வங்கியும் ஒரு 10% ஒரே மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ள ஒரே மாதிரி இருக்கு, ஓவர்லேப் ஆகிற ஓட் பேங்காக இருக்குது. அது ஆக்சுவலாக அது ஜெயலலிதா இருக்கும்போது பாஜக அவ்வளோ வளர்ச்சி அடையாததுனால அந்த ஓட்டை வந்து ஜெயலலிதா வாங்கியிருந்தாங்க. இப்போ பாஜக ஓரளவுக்கு ஒரு ப்ராமினெண்ட்டாக வந்து களத்தில் இருக்கிறதுனால அந்த ஓட்டை வந்து பாஜக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது எப்படின்னா ஒரு தொகுதியில் வந்து அதிமுக பாஜக நிற்கிது வச்சுக்கோங்களேன், ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு பாஜக. அந்த 10% அங்கே 8 அதுல தனியரசு சொன்ன இடம்ன்றது கூட்டணிக்கான அழைப்புக்காக அவங்க பேசல, அதிமுகவை சைட்லைன் பண்றாங்க. திமுகவை நாங்க அழிக்கிற இடத்துல நாங்க வரோம், அந்த அளவுக்கு எதிரியா நாங்க பாக்குறோம், உங்களை நேச சக்தியா பாக்குறோம், எதுக்காக அதிமுக எங்களை ஆதரிங்கன்ற ஒரு திட்டம் இருக்குன்றாரு. இல்லை, அந்த மாதிரி திட்டம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அது தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒருவேளை மோடி மீண்டும் பதவிக்கு வந்தார் என்றால் அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் அவங்க எடுக்கலாமே தவிர இப்போ இந்த தேர்தலை சந்திக்கிற எந்த நேரத்தில் அந்த மாதிரியான ஐடியா அவங்களுக்கு எனக்கு தெரியல. சுருக்கமா இது ஒரு கூட்டணிக்கான ஒரு மறைமுக அழைப்பு சிக்னல் அப்படின்னு பிரியன் சொல்றார். ஆனா நீங்க அது அப்படி அல்ல அப்படின்றீங்க, அதுக்கு பின்னாடி பெரிய வேற ஒரு கணக்கு இருக்குன்றீங்களே, முரண்படுறீங்களே தனியரசு. சுருக்கமா தனியரசு. ஐயா இல்ல இப்ப நான் ஒண்ணும் இல்லையா, இப்ப நானும் அப்படி ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு கருதினாலும் கூட களத்துல நான் அணுவணுவா பாக்குறேன். நீங்க நான் லட்சக்கணக்கான மக்களை ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மக்களை பாக்குறேன். இந்த இந்த தேர்தல் நெருங்கி வர்ற நேரத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லது இந்த எடப்பாடி அணியை ஒரு கட்சியாகவே களத்திலேயே மக்கள் பார்க்காத அளவுக்கு பாஜகவின் மீது அபரிமிதமா அது 2வது இடத்துக்கு அல்லது அதுதான் திமுகவுக்கு எதிர்ப்பு களத்துல வீரியமா நிக்குதுங்கிற தோற்றத்தை இங்க களத்துல உருவாக்குறாங்க. நீங்க மிக பிரமாண்டமான இந்த கூட்டங்கள் எல்லாம் நீங்க இதுவரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கட்சிகள் செய்திராத அளவுக்கு பணத்தை வாரி அழைத்து மிக பிரமாண்டமான வரலாறுல செய்யறாங்க. அப்படின்னா அதிமுகவை உண்மையிலேயே நீங்க அதிமுக வாக்குகள் நேரடியா பாஜகவுக்கு வசீகரிப்பதற்கான திட்டம் தான், அது சூழ்ச்சி தான். இதுல எடப்பாடி விரும்பி பலியானாரா இல்ல எடப்பாடி இதுல விரும்பி பலியானாரா அல்லது தெரியாம பயந்து பலியாகிறாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா எடப்பாடி இப்படி வீழ்ந்து போவது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியதுதான். அது எடப்பாடிக்கு அதிமுக வாக்கு வங்கியா எடுத்துக்கிற ஒரு திட்டம். சுருக்கமா பிரியன் இல்ல அதற்கான அந்த நோக்கம் இருக்கலாம், எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்றதுக்கு நோக்கம் இருக்கலாம். பட் இந்த 2 பேருமே பிளே பண்ற விஷயங்கள் இருக்குல்ல. மோடி வந்து எடப்பாடியை பத்தி எதுவும் சொல்லாத எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழற ஒரு விஷயம். எடப்பாடியின் டேர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரை என்ன சொல்லியிருந்தாரு,
தேசிய கட்சிகள் வந்து மாநிலங்களை கவனிக்கிறது இல்ல, அதனால வந்து நாங்கள் தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிறது. பாஜக தான், அதுலயும் பாஜகன்ற பேரை பயன்படுத்தல, தேசிய கட்சிகள் தான் பயன்படுத்தல. அது சொல்றவரு உண்மையிலேயே வந்து பாஜகவை வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து வெள்ள நிவாரணம் 1 பைசா கூட கொடுக்கலன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. வெளிப்படையா சொல்லலாமே. அதே தூத்துக்குடி, அதே திருநெல்வேலி எங்க வெள்ளம் பாதிச்சதோ அந்த இடத்துக்கு பிரதமர் போறாரு, 1 பைசா கூட கொடுக்கலன்ற ஒரு பிரச்சாரம் பலமா தமிழ்நாட்டில் இருக்கு. அப்ப எதிர்கட்சியா இருக்கிற நீங்க பாஜக விட்டு விலகி வந்ததா சொல்ற நீங்க ஏன் அதை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றீங்க? பேசலாம். அக்னீஸ்வரன் 2 பார்வை இருக்கு. கூட்டணிக்கான ஒரு மறைமுக அழைப்பு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒண்ணு. தனியரசு வந்து இல்ல அதிமுகவை பலவீனப்படுத்துகிற, அதிமுக வாக்கு வங்கியை ஸ்வீகரிக்கிற முயற்சி தான் அப்படின்ற. இல்லாட்டி எதுக்கு இன்னொரு கட்சியினுடைய 2 தலைவர்களை பத்தி பிரதமர் பேசணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, அதாவது 2 தலைவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா இது கடைசி அதீத முயற்சியாக நான் பார்க்குறேன். ஏற்கனவே பேசி பார்த்தாச்சு. 2021 சேருங்கப்பான்னு சொல்லி இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னார், கேட்கவில்லை. நம்மளும் இப்போ சொல்லி கேட்காம போயிட்டா நமக்கு தானே அசிங்கம் அப்படின்றத தெரிந்துதான் என்ன பண்ணுறாங்க, வரமாட்டாங்க, தீர்மானம் போட்டாச்சு, அதனால் சரி அவங்க தான் வரமாட்டாங்க, அந்த வாக்காளர்கள் அதிமுக கொள்கை பிடிப்பாளர்கள் இருக்கிறாங்கள, தொண்டர்கள், அவர்களையாவது தன் பசம் ஈர்ப்போம் அப்படிங்கிற அந்த ஆசையில தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அம்மா அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் ஆக போவது இல்லை. நீங்க ஏன் அந்த மாற்றம் நிகழாதா? அதாவது சார் நம்ம 2 விஷயம் சார். அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவை தேடுற அளவுக்கு போயிடும், தேடினால கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி அதிதீவிர திமுக எதிர்ப்பு நாங்க தான் இருக்கோம்னு காட்ட முயற்சிக்கிறார்ல, அதுக்கு தொண்டர்கள் ஈல்டாவாங்கன்றார் தனியரசு. அப்படி போவதற்கான வாய்ப்பு இருக்குன்றார். அதாவது அப்படின்னா இந்திய நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசுவதை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அண்ணன் தனியரசு அதை ஆதரிக்கிறார் என்று பொருள் இல்ல, வருத்தப்பட்டு ஆதரிக்கிறார். வருத்தமா இருக்குங்க. பேசியது தவறா, பேசியது தவறா தவறு இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஒரு அரசியல் கட்சி தலைவரா, 10 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினரா, இரட்டை இலையில இருந்தீங்க, அதுக்கு தவற ஒரு அரசியல் கட்சியை இன்னொரு தேசிய கட்சி இருக்கவே இருக்காது அழிப்போம் என்று சொன்னால் அந்த கட்சி பல பிரதமர்களை பார்த்துட்டு வந்துதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. திமுக. ஆமா, திராவிட கட்சிகள் தான் சொல்றேன், திமுகவும் உள்படத்தான். சரி, ஆகையினால சார் அவர் என்ன பாயிண்ட் சொல்ல வர்றாருன்னா, அக்னீஸ்வரன், அதிமுக என்பது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, திமுக எதிர்ப்புல உதயமானது தாங்க அதிமுக, திமுகவை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்துவது தாங்க எங்க நோக்கம், அதானே சொல்லிட்டு இருக்கீங்க. அதை இன்னைக்கு பிரதமர் பேசுறார், நாங்க செய்வோம், தேடுனா கூட. இது அதிமுக கூட இது வரைக்கும் பேசினது இல்ல. பிரதமர் பேசுறாருன்னா இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளும் பாஜகவுக்கு போயிடும், அதிமுக ஆதரவு வாக்குகள், எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகள் அந்த வாக்குகளும் பாஜகவுக்கு போயிடும். அதிமுக பலவீனப்படக்கூடிய ஆபத்து இருக்குன்னு தனியரசு சொல்றார். இதை மறுக்கிறீங்களா? இது 100% பொய். ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிச்சு மாநில கட்சிகளே இருக்காது என்ற தோனியில கொண்டு வராங்க. தமிழ்நாட்டுல மட்டும்தானா, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எதுக்குப்பா மாநிலங்கள், எதுக்கு அரசியல் கட்சிகள், எதுக்கு சின்ன சின்ன தேசிய, நம்மளே தேசிய கட்சிகள் போதும் அப்படின்ற மனப்பான்மையா? இல்ல, அந்த மனப்பான்மை எடுபடுமான்றேன். எடுபடாது. அது ஜனநாயக குறியீடே கிடையாது. நீங்க வேல்யூ சார்ந்து பேசுறீங்க. நான் கேட்பது கள அரசியல் பேசுங்க. களத்துல என்ன நடக்க போகுது? ரைட், ஓகே சார். விஜயன் சார் சரியான புள்ளி. கள அரசியல் நான் கேட்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி 31 வருஷம் ஆட்சியில் இருந்துச்சுங்க. அவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் இன்றைக்கும் இருக்கிறது, உயிர் வாழ்கிறது. அதே மாதிரி 69% இடஒதுக்கீடு இன்றைக்கும் இருக்கிறது, உயிர் வாழ்கிறது. சட்டம் உச்ச நீதிமன்றமே ஒண்ணு செய்ய முடியாது. அந்த மாதிரி நீங்க ஏதாவது செயல்படுத்திட்டு அது மாதிரி செஞ்சிட்டோம், அதனால் அந்த வாக்குகள் எங்களுக்கு வரும் என்று மாறுதட்டினால் உண்மையிலே வரும். முதல்ல திட்டங்களை கொண்டு வாங்க. ஆமா, இப்ப அதே மாதிரி இப்ப திமுகவை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் நீங்க அது காலை ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல மாணவர்களுக்கு, இந்தியா முழுவதும் பார்த்தீர்களா? நீங்க உங்க கொண்டு வந்தாங்க, இந்தியா முழுவதும் நான் நடைமுறைப்படுத்தி விட்டேன், ஆகவே அந்த மாநில கட்சி இனி தேவைப்படாது, நாங்களே அறிமுகப்படுத்தி விட்டோமே, அப்படி சொன்னா பரவாயில்ல. இல்ல அக்னீஸ்வரன், இப்ப களத்துல பிரதமர் பேசுறார், அவர் இன்னொரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கிறார். அவரு ஓகே நம்ம கட்சியை பத்தி பேசுறாரு, நம்ம கட்சி தலைவர்களை பத்தி எல்லாம் பேசுறாரு, நமக்கு இணக்கமா தான் இருக்கிறாரு. சரி, ஜெயிக்கிற வாய்ப்புள்ள தொகுதிகளில் நம்ம பாஜகவுக்கே ஓட்டு போடுவோம் அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் யோசிக்க மாட்டாங்கன்றீங்க? அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க சார்.
செயல்படுத்த இந்த காரண காரியம் இதை செய்தார்கள். அதனால் செல்வி ஜெயலலிதா அம்மாவும் புரட்சி தலைவரும் இன்றைக்கு நிலைக்கிறார்கள். 7.5 இந்தியா முழுவதும் நீட்டுக்கு எதிராக இருந்தாலும் 7.5 எடப்பாடி பழனிசாமி நடைமுறைப்படுத்தினார். அதனால் நிக்கிறார். அந்த கட்சியை வந்து இப்படி பேச இன்னொரு செல்வி ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னாங்க. அப்படிலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆக ஒரு தலைவரின் பெயர் ஈஸ்வரன் சொல்றது எம்ஜிஆரை சொந்தம் கொண்டாட பலர் முயற்சித்தாங்க. கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் சொன்ன போது அறிக்கையே வந்தது. அப்பதான் மோதல் பெருசா இருந்தது அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும். அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிட முடியாதுன்றாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றாரு. இல்ல இல்ல அதெல்லாம் அந்த காலம்லாம் இப்ப சூழ்நிலை மாறி போச்சு. ஐயா நான் சொல்றேன் இப்ப வந்து இப்ப எடப்பாடி மோடிக்கு ஜனநாயக காலம் தானே, அரசியலமைப்பு சட்டம் ஒண்ணு தானே. வேல்யூ தாண்டி கள அரசியல் பேசுறாரு, அதுக்கான வாய்ப்பு இல்லைன்றீங்க. பேசலாம் தனியரசு. அர்ஜுனமூர்த்தி தனியரசு ஏதாவது சொல்ல வந்தீங்களா சுருக்கமா? ஐயா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க எடப்பாடிக்கு வாக்களிக்குமா, ரெட்டலைக்கு, தாமரைக்கு, மோடிக்கு வாக்களிக்குமானா மக்கள் எதற்காக எடப்பாடிக்கு வாக்களிக்கணும்? அதுக்கு எடப்பாடி பதில் சொல்லணும். எதுவுமே செய்யாதவருக்கு எதுக்காக நம்பி போய் ஒட்டுமொத்த தமிழ்நாடு சார் 6 கோடியே 19 லட்சம் வாக்காளர் இருக்காங்க சார். எதற்காக சார் பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி பேசலாம். கேட்க மாட்டாங்க. சுருக்கமா சொல்லிடுங்க. எதுவுமே செய்யாத மோடிக்கு ஏன் வாக்களிக்கணும்னு கேட்கிறாரு. நீங்க தானே சொன்னீங்க 11 மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டு கொடுத்தாருன்னு. சார் அனுமதி மத்திய அரசு கொடுக்கணும், அதனால வாங்கணும். ஒரு செங்கலை வச்சுட்டு அப்ப நான் அர்ஜுனமூர்த்தி இப்போ வாக்குகள் எப்படி பேசலாம்? ஒரு கட்சி பிரச்சார கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் அவங்க கட்சியை பத்தி பேசுவாங்க. அந்த கட்சியினுடைய கூட்டணியிலே இல்லாத அந்த கட்சியினுடைய முன்னோடிகளை பேசுற ஒரு அதிசயம் இப்பதானே நடக்குது. இதுல என்ன அதிசயமே இல்லை. இதுல சொல்லுங்க நீங்க. இதுல எந்த விதமான அதிசயமே இல்லைங்க. எப்போதுமே பல காலமா பாத்தீங்கன்னா இந்திய அரசியல்ல ஜனநாயக அமைப்புல யாரெல்லாம் சிறந்து எந்த மாதிரி செயல்பட்டாங்களோ, எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி சிறப்பாக செயல்பட்டாத எல்லாருமே எடுத்து சொல்கிறது, அவங்கள வலியுறுத்தி பேசுகிறது, வழிமொழிஞ்சு பேசுகிறது ஒரு நல்ல பண்பு அது. நான் வந்து ஸ்டேட்டில் இது அறிவுசார் பிரிவோட ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது அவங்க எல் முருகன் அவங்க பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் அவங்கள்ட்ட சொன்னது, எம்ஜிஆரும் மோடிஜியும் ஒத்த மனப்பான்மையில் ஏழைகளை நோக்கி செயல்படுறாங்க. அதனால் நம்ம வந்து மோடிஜியும் எம்ஜிஆரும் நிறைய விஷயங்களை சேர்ந்து செயல்படுறாங்கன்னு ஒரு டாக்குமெண்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் அவர்கிட்ட. நீங்க கொடுத்தீங்க சார்? இல்லை நான் ஒரு நிமிஷம், அதாவது அந்த மாதிரி டாக்குமெண்ட் ஏன் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு அனாலிட்டிக்ஸ் எடுத்து கொடுத்தோம்னா 2 பேருக்கும் ஏழைகளோட பசி என்னன்னு தெரியும். 2 பேரும் பசி உணர்ந்தவர்கள். ஏன்னா அவங்களே வாழ்க்கையில் பசியை பார்த்தவங்க, பசியோட கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க. எப்போ வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க பசி உணர்வோடு இருக்கிறவங்களால தான் அரசாங்கத்தில் வந்து அரசியல்லேருந்து அரசாங்கத்துக்கு வரும்போது அதை அவங்க கிரேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. வறுமை கோட்டு கீழே இருந்து எடுத்துட்டு வருவாங்க. ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். வறுமை கோட்டு அதான் அரசியல் தான் சொல்ல வரேன், என்னை விடுங்க. 25 கோடி மக்களை இந்த 10 ஆண்டுகளில் வறுமை கீழே மேல எடுத்து கொண்டாந்து விட்டவர் மோடி அவர். இல்ல நீங்க எம்ஜிஆர் சுருக்குறீங்க சார். நீங்க சத்துணவு திட்டத்தோட பசியோட எம்ஜிஆர் சுருக்குறீங்க. அதை தாண்டியவர் எம்ஜிஆர். ஜெயலலிதான்றவங்கள பசியோட சுருக்கிடுவீங்களா? 69 விழுக்காடு இல்லையா ஜெயலலிதாவுக்கு அடையாளம்? இல்ல நீங்க என்ன புரிஞ்சு எந்த அடிப்படையில் எம்ஜிஆர் மோடியை தோற்கடித்தேன். நீங்க தனியார் சன்ன நீங்க பேசும்போது தலையிடல. ஆனா தனியார் சன்ன நீங்க யாரு பேசும்போது நான் பேசாம நான் தலையிட்டேன். செஞ்சு நீங்க அமைதியா இருக்கணும். ஏன்னா எங்களை மட்டும் எப்பவும் பேச விட மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல நான் கேள்விக்கு வாங்க இருங்க சார், நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது நீங்க இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா ஃப்ளோவே கெட்டு போகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பவுமே ஏழைகளை பத்தின உணர்வு இருக்கணும். ஏன்னா இது வந்து ஏழை நாடுன்னு நம்ம ரொம்ப ஆண்டுகள் சொல்லி இருக்கோம். ஏழைகளோட வாழ்வாதாரத்தை காமராஜரை பேசலாம். பேசியிருக்காரு காமராஜர், ஏற்கனவே பேசியிருக்காரு காமராஜர் பலதடவை பேசியிருக்காரு. கேளுங்க சார், எம்ஜிஆர் அவர் வந்து குறிப்பிட்டு பேசுவதற்கு என்னன்னா, அந்த வறுமை கோட்டு கீழே இருந்து நாங்க 25 கோடி மக்களை எடுத்துட்டு வந்தோம்னு சொல்ல வரும்போது அவருக்கு எம்ஜிஆர் மேல ஒரு அபரிதமான ஜெயலலிதாவுக்கு அதுதான் சொன்னாரு. ஜெயலலிதா அம்மையாரும் நல்ல சிறப்பா
சிறப்பாக அது என்ன செஞ்சாங்க? என்ன கல்வியை பத்தி சொன்னாரு. அப்ப காமராஜர் ஏன் செலக்டிவா எம்ஜிஆர் ஜெயலலிதா? சார் இன்னைக்கு தேதிக்கு அரசியல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் சொல்ல வந்த என்ன வறுமை கோட்டு கீழே இல்ல வறுமை கோட்டு நீங்க அரசியல்வாதியா எனக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு அரசியல்வாதியா பதில் சொல்லுங்க சார். சார் பாயிண்ட் என்ன எடுத்துட்டு வரும்போது நாங்க வந்து எம்ஜிஆர் சொல்றதுல நிறைய நியாயம் இல்ல சார். நான் நியாயத்தை எப்படி விட முடியும்? அப்ப நீங்க ஜெயலலிதாவுக்கு சொல்லவே இல்ல. அவங்களையும் சொன்னாங்களே. நீங்க பாயிண்டடா இல்ல பாயிண்ட் என்னங்க அவர் என்னங்க ஒரு மணி நேரம் பேசல எவ்வளவு பேச முடியும் சார்? ஜெயலலிதா அவர் இருங்க சார். சார் எந்த ஜெயலலிதா அவர்கள் தினமணியில பாத்தீங்கன்னா இத்துனோடு சின்ன கட்டத்துல தான் சார் அந்த நியூஸ் போட்டாங்க. உங்களுக்கு இல்ல சார். இல்ல இல்ல அந்த நியூஸ் அர்ஜுனமூர்த்தி உங்களுக்கு தெரியாதுல்ல, ஒரு அரசியல்வாதியினுடைய ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் 1000 அரசியல் கணக்கு இருக்கு. நீங்க இன்டர்பிரட் பண்ணி அது இல்லாம நீங்க சுருக்கி பாக்குறீங்க. இந்த மண்ணுக்கு நான் ஒரு கேக்குறேன் சார், இந்த மண்ணின் மைந்தர்களை பெருமை பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் செலக்டிவா ரெண்டு பேர்? ஏன் செலக்டிவா ரெண்டு பேர்? எக்ஸாம்பிளுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா என்னால விவாதத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாம நீங்க சுருக்கிட்டீங்க. நான் அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைக்கிறேன். நான் சுருக்கவே இல்லை. நான் என்ன கேக்குறேன்னா ஏன் அப்ப வந்து அந்த ரெண்டு பேரை மட்டும் செலக்ட் பண்றீங்கன்னா அப்ப இடையில இருந்த இபிஎஸ் அப்படின்னு நீங்க பார்க்கல, அதிமுக ஆட்சின்னு பார்க்காம எம்ஜிஆர் ஜெயலலிதா அதோட அதிமுக முடிச்சுக்கிறீங்களா? அவர் நேத்து பேசினதெல்லாம் வாழ்வாதாரத்தை சிறக்க வைக்கக்கூடிய விஷயங்களை நிறைய பரிமாணமா பேசும்போது அதுல முக்கியமான கருத்தை வாழ்வாதாரத்தை சிறப்பு வச்ச தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான மனிதர்களை பேசும்போது எம்ஜிஆர் யாராலையும் மறக்க முடியாது. மோடியா லேடியான்னு கேட்டது ஒரு சிறப்பான ஸ்லோகன் பார்க்கற முடியாது சார். எம்ஜிஆர் தமிழ் மண்ணுல வந்து எம்ஜிஆர் பேசுவது வந்து யாராலையும் தவிர சார். நீங்க ஜெயலலிதாவுக்கு அப்ப வர மாட்டீங்களே? இல்ல பேசினாரு சார். அப்ப பாயிண்ட் என்னன்னா சரி இப்ப கேக்குறேன். ரெண்டு பாயிண்ட் என்னன்னா சார், கழகங்கள் இல்லா ஆட்சி அப்படின்னு நீங்க சொல்றதற்கு அந்த கழகம் அப்படின்றதற்குள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வரல. ஒண்ணு, திராவிட கட்சிகளுக்கு மாற்று அதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா வரல. பிரியன் சொன்ன மாதிரி ஊழல் நிறைந்த ஆட்சின்றதுல ஜெயலலிதா சார் கட்சியை கொண்டுறீங்க. என்ன சார் லீடரா நீங்க கட்சியில இருந்து விலக்கி எப்படி பாக்குறீங்க? சார் லீடரா உங்களோட தனித்தன்மையை பேசுறாரு சார். தனித்தன்மையை பேசும்போது தனித்தன்மையை என்ன சொல்றாருன்னா ஜெயலலிதா எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தோட பொருத்தி பாத்துங்க. நீங்க அரசியல் கட்சியோட இணைக்காதீங்கன்றார். அப்படி எல்லாம் நான் சொல்ல. அப்படி எல்லாம் நான் சொல்லுங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? சோ பாயிண்ட் இருங்க. எப்படி சொல்றீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா ஏழைகள் விஷயத்துல அதிக நாட்டம் உள்ளவர் மோடி அவர்கள். ஏழைகள் விஷயத்துல அதிகமான நாட்டத்துல நீங்க திரும்பவும் அதே கருத்தை தான் வந்தீங்க. செயல்பட்டவர் திரும்பவும் அதே கருத்தை தான் வந்தீங்க. சொல்ல முடியும். அதுக்கு தான் ரெஃபர் பண்ணார். அதே பாயிண்ட்க்கு தான் வந்திருக்கீங்க. புகழேந்தி இதற்குள் எந்த அரசியலும் இல்லையா? இல்ல இது மறைமுக அழைப்பா இபிஎஸ்க்கு? இல்ல நீங்க அமைதியாக இருப்பதன் பின்னணி என்ன? ஏன் வந்து பிரதமரின் பேச்சில குறிப்பா எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்ற அந்த தலைவர்களின் பெயர்கள் இடம்பெற்றது? என்ன கணக்கு அரசியல் என்ன ஓடிட்டு இருக்கு புகழேந்தி? குடிநீக்கு புதிய தலைமுறை ரொம்ப நேரமா விஜய் கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன். ட்ரை போச்சு சார். பாஜக மேடைக்கே இன்னும் அழைப்பு இல்லையே, அதுக்கும் காத்திருக்கிறீங்க, எங்க விவாதத்துக்கும் காத்திருக்கீங்களா? இல்ல ஒரு நிமிஷம் வந்துட்டு என்னன்னா சத்துணவு தந்த சரித்திர நாயகன் எம்ஜிஆர்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதுக்கு பின்னாடி விஜயன் சார் நீங்க எப்படி விட்டீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சார். லேப்டாப் கொடுத்தது அம்மா சார், சைக்கிள் கொடுத்தது அம்மா சார். இன்னைக்கு இந்தியாவில் எங்கேயும் கொடுக்க முடியாது சார் யாராலையும். வீட்டுக்கு வீடு 20 kg அரிசி கொடுத்து அடகு பார்த்த அம்மா சார். தாலிக்கு தங்கம் கொடுத்தது அம்மா சார். போலாம் சார். முதியோர் பென்ஷன் ஆரம்பிச்சு கொடுத்தது அம்மா சார். அம்மா உணவு ஆரம்பிச்சது அம்மா சார். சொல்லுங்க எவ்வளவோ இருக்க. நீங்க புகழலன்னு சொன்ன அம்மாவை லாஸ்ட் டைம் நீங்க சொன்ன மாதிரி டிஸ்கஷன்ல வந்துச்சு. அருமைக்குரிய அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்த பொழுது 5 ஸ்டார் ஹோட்டல்ல லோக் நேஷனலின்னு சொன்னாரு. இந்தியில உலகநாயகி புரட்சி தலைவி அம்மா அப்படின்னு சொல்லி பூவை போட்டு வணங்கினார். சொன்னார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிதான் கூப்பிட்டார். ஆகவே சரி, ஏன் ரெண்டு பேர் ஏன் பாஜக தலைவர்கள் வந்து அதற்கு முன்பு இருக்கிற அண்ணாவை யாரும் பேசல? இப்ப நீங்க எல்லாம் போற்றி புகழக்கூடிய அண்ணா அவர்களை அவங்க ரெஃபரன்ஸா எடுக்கல. ஏன் அதுவும் எலெக்ஷன் நெருங்குற டைம்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா எடுக்கிறாங்க? தனியரசுக்கு சந்தேகம் இருக்கு, உங்களுக்கு அந்த சந்தேகம் இல்ல. வளர்ச்சி திட்டங்களை பாராட்டுவதற்காக பிரதமர் பேசியதா நினைக்கிறீங்க, சரியா? கரெக்ட், அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்கன்றது இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதுதான் கேள்வி. இல்ல சார், அம்மாவையும் தலைவரையும் புகழ்ந்து பேசாத தலைவர்களே இருக்க முடியாது நாட்டுல. அப்படி இருந்தா எனக்கு ஒருத்தர் சொல்லுங்க. இப்ப இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட அழகா பேசினாரு. இசை கல்லூரியில நிற்கும் பொழுது இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த ஒரு புரட்சி தலைவி அம்மான்னு சொன்னாங்களே, அது மாத்திரம் இல்லை சார். ஒரு எக்ஸம்ஷன் வாங்கி கொடுத்தாங்க நீட்டுக்கு. அந்த தீரா புரட்சி தலைவி அம்மாவுக்கு வரும், அம்மையாருக்கு வரும்.
அப்படின்னு சொன்னாங்களே இந்த நாட்டுடைய முதலமைச்சர். பிறந்த நாள் அரசு விழாவா அப்படி பார்த்தா புகழேந்தி நீங்க சொன்னீங்க, நான் எனக்கு பாராட்டுதல்ல எந்த மாற்று கருத்து இல்ல, பாராட்டுதலுக்குரிய தலைவர்களை பேசுறது இல்ல. அதிமுக ஆட்சியை பாராட்டுவது என்பது வேறு, இரண்டு தலைவர்களினுடைய செயல்பாட்டை பாராட்டுவது என்பது வேறு. அவர் நினைச்சிருந்தா ஓபிஎஸ் ஜல்லிக்கட்டை வாங்கி கொடுத்தார், ரொம்ப சிறப்பானவர் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தா பாராட்டி இருக்கலாம். 7.5% ஒதுக்கீட்டை கொண்டு வந்தார் ஏழை மாணவர்களுக்காக இபிஎஸ் அவர் நினைச்சிருந்தா பாராட்டி இருக்கலாம். அதெல்லாம் இல்லையே. சந்தேகப்பட்டார். இல்ல ஜல்லிக்கட்டை வாங்கி கொடுத்தது ஓடாண்டது ஓபிஎஸ் விஜயன் சார் சொன்னது நான் இதே பண்ண. ஆனா என்னுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் ரொம்ப அற்புதமா மேல போய் இதுக்கு அனுமதி கொடுத்த மோடி தான் இது காரணம் பிரதம மந்திரின்னு அதை சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. பாத்தீங்க எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து என்ன பேர் சொல்றீங்க? 11 இந்த கல்லூரி ரெண்டு பேருமே புகழலன்ற நான் பிரதமர் இல்ல சார், நீங்க கம்பேர் தயவுசெய்து பண்ணிக்கணும். நீங்க 13 பேரை தூத்துக்குடியில சுட்டார்னு மோடி சொல்ல சொல்றீங்களா? சொல்லுங்க 13 பேர். இல்ல நீங்க ரொம்ப செலக்டிவா இபிஎஸ்க்கு எதிரா சொல்றீங்க சார். நான் பாயிண்டடா நான் கேட்பது சார், பாயிண்டடா ஒன்னு கேக்குறேன் புகழேந்தி. எனக்கு சார் நான் பாயிண்டா என்ன கேக்குறேன்னா, அர்ஜுனமூர்த்தி அவர்களினுடைய கோணம் வேற, இதற்குள்ள அரசியல் கணக்கு இல்லன்ற கோணம். தனியரசு பிரியன் அவர்களோட பார்வையில இதுல அரசியல் கணக்கு இருக்குங்க, இல்லாமல்லாம் அப்படி பேசலன்னு. உங்கள் கோணம் என்னதான் என் கேள்வி. என்ன உங்களுடைய கோணத்துக்கு வர, அவர் கோணத்துக்கு வர, அவர் போட்ட கணக்கு வந்து இவர் போட்ட கணக்கு வந்து இரண்டும் பிழையானதுன்ற மாதிரி உங்க கோணத்துக்கு நான் வரேன். என்ன பேச சொல்றீங்க பழனிசாமி பத்தி? இந்த 4.5 வருஷங்கள்ல என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு பழனிசாமி? சுட்டதுதான் மிச்சம்னு சொல்றேன். அப்ப மோடியோ மத்தவங்களோ யாரு இருக்கிட்ட பிரதம மந்திரியோ பழனிசாமி இந்த சாதனை எல்லாம் செஞ்சிருக்கா, ஒரு பெரிய லீடர் அவரு அப்படின்னு சொல்ற மாதிரி புரட்சி தலைவர் போகல சார். சார் நாங்க போகவே இல்லை விஜயன், நாங்க போகலையே. நாங்க ஏன் போகலன்னா பிரியன் சார் என்ன சொல்றாருன்னா, இன்னும் அதிமுகவுக்கான அழைப்பு இருக்கு, இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னு பார்ப்பதற்காக உங்களை இன்னும் அழைக்கலன்னு சொன்னார். அத பத்தி எனக்கு தெரியல. ஆனா இந்த உறவை இன்னும் நாங்கள் முடித்துக் கொள்ளவில்லை என்று இன்றைய தினம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் ஓபிஎஸ் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசினார். அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அவர் சொன்னார். அவங்கவுங்க பேசிட்டு இருக்காங்க, அது ஒரு ஸ்டேஜுக்கு வருதுங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆகவே திரும்பி 4ஆம் தேதி வராராம். அன்னைக்கு என்ன நடக்குதுன்றது நம்ம பார்க்கணும். பிரியன், இப்போ பாஜகவினுடைய வியூகம், அதிமுகவினுடைய மௌனம், ஓபிஎஸ் டிவி அவர்களோட காத்திருப்பு, இதெல்லாம் எதை நோக்கி போகும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஜக எடுக்கிற முடிவை பொறுத்து தான் இதெல்லாம் அமையும். ஆக்சுவலாக இப்போ பாஜக வந்து அந்த வெயிட் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க, அந்த தராசில் வந்து எப்படி நிறுத்தினா கரெக்டாக சரிசமமாக நிறுத்த முடியும்ன்ட்டு. அவருடைய பாயிண்ட் என்னென்னா வந்து அல்டிமேட்டாக தமிழ்நாட்டில் ஒரு 3-4 சீட்டாவது நம்ம வாங்கணுன்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. சவுத்தே பொதுவாக அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் கிடைச்ச வரையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து பாஜக ஒரு முடிவு எடுக்காது இருக்காங்க. அவங்க அது கடைசி முடிவு வந்து ஓபிஎஸ்சியும் டிடிவியும் சேர்க்கக்கூடாதுன்னு எடப்பாடி சொல்கிற ஒரு விஷயத்தை பாஜக வந்து ஒரு முடிவெடுத்து, இல்லை நமக்கு தேவை யார், எடப்பாடிகிட்ட இன்ஸ்டியூஷன் இருக்குது, நம்ம அவரை தான் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்கன்னா இவங்களை கைவிட்டாங்க வச்சுக்கோங்க, அப்போ ஒரு முடிவு வரும். இல்லை வந்து இல்லை நாங்கள் ஓபிஎஸ் கூட நெடுநாள் ஆதரவாளர், அவர் கூட தான் நாங்கள் போகிறோம், டிடிவியோட போகிறோம்னா எடப்பாடி தனியாக நிற்கிறதுக்கான, எடப்பாடி எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு கழட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இட் இஸ் ஆல் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி கையில் தான் இருக்கு அந்த விஷயங்கள்லாம். புகழேந்தி, பாஜக இன்னமும் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக, அக்னீஸ்வரன் கேட்டா அதுதாங்க அதிமுக பாரு, அவங்களுக்காக தான் இன்னும் பாஜக காத்துட்டே இருக்கிறாங்களா? ரொம்ப நாள் இல்ல ஜெயின், ஒரு 10 நாள் 15 நாள் யார் அதிமுக எந்த சின்னம் எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் சொல்லிடும். எனக்கு பிரியன் சார் ரொம்ப வேண்டியவர், இன்ஸ்டிடியூஷன் சொன்னாரு, அது அவர் கையில இருக்கிறதா கூட அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னாரு. ரொம்ப பெரிய தப்பு சார், மன்னிக்கணும். தயவு செஞ்சு எந்த இன்ஸ்டிடியூஷனும் அவர் கையில கிடையாது. தேர்தல் ஆணையம் பாஜக சொன்ன வார்த்தை அது ஆக்சுவலா. அதனாலதான் இந்த மென்ஷன் சொன்ன வார்த்தையை தான் நான் பயன்படுத்துறேன். இப்போ நீங்க எல்லாத்தையும் வெளிப்படையா பேசக்கூடியவர், ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்லுங்க, ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிறப்ப ஏன் ஓபிஎஸ் டிடிவி அவர்களை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமே பாஜக இருக்கிறாங்க, ஏன் அதை பத்தி பேசாமே இருக்காங்க, அதை மட்டும் விளக்குங்களேன் எனக்கு. அதாவது வாலண்டரியா சில பேர் போயிருக்கலாம், பல பேர் அவங்க அழைக்காம இருக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம காரணத்தை சொல்லிட்டு முடியாது விஜயன் சார். பிகாஸ் தேர்தல் ஆன் தி வே வருது. நாளைக்கு எங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் இருக்கு, அதுல வந்து சில முடிவுகள் எடுக்க போறோம், சொல்ல போறோம். 4ஆம் தேதி திரும்பியும் பிரைம் மினிஸ்டர் வராரு.
என்ன பேசுறாரு, யாரை பாக்குறாருன்றத நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஓபிஎஸ் அண்ணன். இதுதான் விஷயம் இங்க நடந்தது. ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் இருக்கிற அணிக்கு உங்களுக்கு அழைப்பு வந்தா நீங்க போக மாட்டீங்க இல்லையா? நிச்சயமா போக மாட்டோம். அது அந்த மாதிரி அரசியல் வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் அதை ஒத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கண்ணா பின்னான்னு பேசுறது, சிஏ ஆதரிக்கிறது, அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா முத்தலாக வரவேற்கிறது, விவசாயிகள் தீர்மானத்துக்கு ஆதரிச்சு எதிர்ப்பா ஓட்டு போடுறது, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் திடீர்னு முஸ்லீம் ஞாபகம் வந்துடுது, கிறிஸ்டின் ஞாபகம் வந்துடுது, கிறிஸ்தவர்கள் ஞாபகம். இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டங்கள்லாம் ஒரே நிலைப்பாட்டில் இல்லை எடப்பாடி பழனிசாமி. நீங்க சொல்றது ஓபிஎஸ் மாதிரி சிஏஏ ஆதரவு நிலையில மாறாம தீவிரமா இருக்கணும்னு சொல்றீங்க, புடிச்சா புளியங்கொம்பா இருக்கணும்ன்றீங்க. இல்ல தயவு செஞ்சு நீங்க அழகா அங்க வரீங்க, புத்திரிகை தெரியுது எங்களுக்கு. சிஏ நிலைப்பாடு நாங்க இல்ல சார், எங்களை ஓரம் கட்டிட்டாங்க விஜயன், எங்களை கேட்கறதே இல்ல. எடுத்த அத்தனை முடிவும் எடப்பாடி பழனிசாமி சாரும். 13 பேரை கேட்டார், சுட்டாரு தூத்துக்குடியில. லாக்அப்ல தந்தையும் பையனையும் போட்டு கொன்னத எங்களை கேட்டா கூட சரி அப்பவே எதிர்த்தீங்க. இப்போ கொடநாடு கொலை சிம்பிளான ஒரு விஷயம். ஆமா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் சார். இங்க ரோரே கிடையாது. ஒரு ஓரமா வச்சுட்டு டிசிஷன் எடுத்தது பழனிசாமி. பழனிசாமி மாத்திரமல்ல, ஜெயக்குமார். அர்ஜுனமூர்த்தி தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் பேசுபொருளாக சமீபத்திய ஆண்டாகவே இருப்பது அதிமுக வாக்கு வங்கியை குறி வச்சுதான் பாஜக காய்களை நகர்த்துது அப்படின்னு. அதை ஒட்டி தான் பிரதமரோட பேச்சையும் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு. இதில் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கின்னு என்ன இருக்குது? மொத்தம் 7.5 கோடி மக்கள் தொகைன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6.5 கோடி வாக்கு வங்கி இருக்குன்னா இந்த 6.5 கோடி வாக்கு வங்கி இவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒன்றும் கிடையாது. காலகாலமாக ஒரு கட்சி, ஒரு 2 கட்சியே இருந்தாங்கன்னா ஒரு 60% வாக்கு 2 பேரும் பிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சமயத்தில் இவங்க 22, 26, அவங்க 28, 32 இப்படி தான் போகும். இதுதான் மாடல். நீங்கள் ஜெயிக்கிற கட்சி பார்த்தீங்கன்னா 40-45% தான் செட்டில் ஆகிறாங்க. ஸோ 65%, 60% எப்போதுமே வாக்கு வங்கி ஓப்பன் ஹெண்டடாக தான் இருக்கும். இந்த ஓப்பன் ஹெண்டட் வாக்கு வங்கி எப்போதுமே என்ன பண்ணுவோம், எல்லாருமே கார் பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் என்ன ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னா, இந்த மைனாரிட்டியை குறிப்பிட்ட வரைக்கும் 18% தலித் இனத்தோட ஓட்டையும், ஒரு 22% அவங்களோட பட்டியல சமூகத்தையும், 18% மைனாரிட்டி ஓட்டை, 40% கன்சாலிடேட் பண்ணணுங்கிறது தான் இவங்க 2 பேரோட ஃபோக்கஸாக இருக்குது. ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் எதை சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 40% நோக்கியே இருக்காங்க. நாங்கள் அந்த 60% நோக்கி இருக்கோம். இந்த 60%க்கு 40%க்கு என்ன வித்தியாசம்னா, இந்த 40% அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவுட் ஆஃப் 40 தேவல். இப்போ டிஎம்கே என்ன நினைக்கிறாங்கன்னா 80% அவங்களோடது ஓனர்ஷிப்பே வச்சுக்கிறாங்க. அந்த ஓட்டில் ஓனர்ஷிப் வச்சுக்கிறாங்க. நாங்கள் எதுலேயும் ஓனர்ஷிப் வச்சுக்கல. அதனால இவங்க ஓட்டு அவங்க ஓட்டை நாங்கள் எடுக்கிறோங்கிற மாதிரி அவங்க ஏன் விமர்சிக்காம இருக்கிறாருன்றது தேவையில்லையே. எதுக்கு விமர்சிக்கணும்? அதிமுகவை ஏன் விமர்சிக்காம இருக்கீங்க? எனக்கு புரியலையே. அப்படி ஒரு அரசியல் அமைப்பே பிஜேபி கிடையாது. விமர்சிச்சா இல்ல. இப்ப தமிழ்நாட்டில் தான் அதிமுக திமுகவை விமர்சிக்கக்கூடிய அரசியல், அதுதான் இங்கே அரசியல் களமே. இங்கே ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சித்து பேசுறது தான் களம். ஒரு தேசிய கட்சிக்கு ஒரு இண்டிவிஜுவலாக ரீஜனல் பார்ட்டியெல்லாம் போய் விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறது கருத்தில். ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா விஷயம் வேறு. இப்போ திமுக விமர்சனம் வந்ததுன்னா அது ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப விமர்சிக்கல, அப்போ தேவையில்லையே. ஏன் தேவையில்லைன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நல்ல இணக்கமானது என்டிஏ, அதனால விமர்சிக்கல. அதுக்காண்டி இல்லை, குறைகள் இருந்தால் தானே சொல்லுவாங்க. சரி, குறை அதாவது எப்படின்னாங்க, இங்கே காங்கிரஸ் ஆளுங்கட்சியாவே இல்லை, ஆனா கூட்டணியில இருக்கிறதுனால விமர்சிக்கிறோம். காங்கிரஸ் எடுப்பார் கைப்புள்ள சார். அத போய் ஒரு கட்சியாவே நீங்க இனிமே பேச வேண்டாம். அந்த கட்சி இருக்க போறதே இல்ல. இப்போ வாக்கு இந்த எலெக்ஷன்ல அவங்க திமுக நிராகரிச்சுட்டாங்க. வாக்கு வங்கியை குறி வைக்கல, அப்படிலாம் எங்களுக்கு அஜெண்டா இல்லன்ற அதிமுக குறி வைக்கல. தனியரசு சுருக்கமா இல்ல, நான் துவக்க இதுல சொன்ன மாதிரி தாயா இப்ப எங்க அர்ஜுனமூர்த்தி என்ன சொல்றாரு பாருங்க. அதிமுக ஒரு பொருட்டு இல்லை, நான் விமர்சிக்க வேண்டியதில்லை. எடப்பாடியவோ அந்த கட்சியவோ நாங்க எந்த குறையும் சொல்ல மாட்டோம். ஆளுங்கட்சியா இருந்த போது சொல்ல மாட்டோம், இப்பவும் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்னா, அது அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் போய் மௌனித்து கிடக்கிறது, சரணடைந்து கிடக்கிறதுனாலதான் அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய கட்சியை வீழ்த்தி விட்டு எடப்பாடியை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு, கட்சியையும் தன் கட்டுப்பாட்டில் அதிகாரபூர்வமாக வைத்துக் கொண்டதுனாலதான் அவர்கள் மோடி ஐயா உட்பட பாஜகவினர் யாருமே எடப்பாடியை பேச மாட்டார்கள், எடப்பாடி மோடியை பேச மாட்டார். ஆனா 2 பேர் தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. தாமரை களத்துல நிற்கும், இரட்டை இலை களத்துல நிற்கும். மக்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? இப்ப எடப்பாடி திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க, எனக்கு வாக்களிங்கன்னு சொல்றாரு, இரட்டலைக்கு வாக்களிங்கன்னு சொல்றாரு. சரி, தாமரைக்கு ஏன் வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லணும்ல? அதே மாதிரி தாமரையும் மோடி என்ன சொல்றாங்க, அண்ணாமலை என்ன சொல்றாரு,
திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க, எனக்கு வாக்களிங்கன்னு சொல்றாரு. அப்ப இரண்டு அணியுமே திமுகவுக்கு வாக்களிக்காதீங்கன்னு எனக்குன்னு சொல்றாங்க. இந்த இரண்டு அணிகளுக்குள் யாருக்கு வேணாலும் வாக்களிச்சுங்கன்னு இவங்களே மேடைகளில் பேசுற அளவுக்கு ஒரு புதிய அரசியல் இந்தியாவிலேயே நான் இன்னைக்கு தான் புதிய அரசியல்ன்றீங்க அக்னீஸ்வரன். கரெக்ட். இப்ப மும்முனை போட்டின்னா ஒருத்தர் இந்த 2 பேருக்கும் போடக்கூடாது, எனக்கு தான் போடணும்னு சொல்லணும். ஆனா இப்ப அப்படி நடக்க மாட்டேங்குது. திமுகவுக்கு போடாதீங்கன்னு 2 பேரும் சொல்றாங்க. இப்ப பரஸ்பரமா 2 பேருக்கும் போடலாமா? அப்படி ஒரு உடன்படிக்கை இருக்கான்னு கேட்கிறார். சுருக்கமா அக்னீஸ்வரன். உடன்படிக்கையில அதெல்லாம் கிடையாது. என்னன்னா மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள்ல, காட்சி ஊடகங்கள்ல, செய்தித்தாள்ல மூளைச்சலவை செய்வதற்கு பயன்படுத்துறார்கள். அப்படிதான் நான் பாக்குறேன். அண்ணா 1957 15 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. அப்ப காங்கிரஸ் 100க்கு மேற்பட்டு இருந்துச்சு. 62ல அப்படி தலைகீழா மாறுச்சு. காரணம் ஊடகம் அன்னைக்கு இவ்வளவு பெரியசா இல்ல. நாடகம், திரைப்படம், எழுத்து, பேச்சு இதுதான் இருந்துச்சு. அதனால அப்படியே மாறிச்சு. ஆனா இன்னைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் கட்சிகள் ஆக்கிரமிப்பு இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. மக்கள்கிட்ட எடுபடாது. புகழேந்தி, சுருக்கமா உங்களுக்கு நிறைய இணைப்புல சிக்கல் இருந்ததுனால போதுமான நேரம் தர முடியல. சுருக்கமா சொல்லி முடிங்க புகழேந்தி. விஜயன், நாங்க ஒரு மீட்டிங்ல இருந்தோம். நான் உடனே புதிய தலைவருக்காக அப்படியே உட்கார்ந்துட்டேன். நான் ஓபிஎஸ் அண்ணன் வீட்டுல இருந்தா பேசுறேன், அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ரெண்டாவது நான் என்ன சொல்றேன், நான் ஒரு விஷயம் முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இன்னும் எலெக்ஷன் கமிஷன் ஃபைனலைஸ் பண்ணல. எங்களுக்கு தான் ரெட்டையில கிடைக்கும்னு எங்க ஒருங்கிணைப்பாளர் சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒன்றும் பயமே கிடையாது. அவருக்கு ரெட்டையில கிடைக்கலனாலும் தனிச்சின்னம் திமுக சின்னத்தில் நின்றுவார். அவர் டிஎம்கே சின்னத்துல நிச்சயமா நிப்பார். அதனால கவலையே பட வேண்டாம். அதிமுக நிலைப்பாடை பத்தி பேசக்கூடிய அண்ணன் புகழேந்தி, உங்கள் நிலைப்பாடு என்ன? புகழேந்தி ஒரே சுருக்கமா புகழேந்தி ஓபிஎஸ் வீட்ல இருந்து அமர்ந்து பேசுறீங்க. அடுத்த பிரதமர் வரக்கூடிய மாநாட்டு மேடையில ஓபிஎஸ் இருப்பாரா? என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? கலந்துக்கலான்றாரா வேண்டான்றாரா? இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. அது சஸ்பென்ஸ் ஆகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு